ஹாய், வெல்கம் பேக் டு அன்சாரா ஜோன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் என்னோட 2025 விஷன் போர்ட் ஆர் மூட் போர்ட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன், அதில் எதெல்லாம் அச்சீவ் பண்ணேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் மை விஷன் போர்ட் ஆர் திஸ் இஸ் மை விஷன் போர்ட். நான் இதில் வந்து ஒரு 22 பிக்ஸ் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக பார்க்கலாம் நான் எத்தனை திங்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெல்தி ஃபுட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது. நான் இது வந்து கண்டினியூ பண்ணேன்னா சுத்தமாக இல்லை, ஒரு 10% அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ருப்பேன். ஸோ ஃபஸ்ட் ஒன்னே வந்து கொஞ்சம் சொதப்பலாக போயிடுச்சு. ஃபுட் வந்து இன்னும் நான் கான்ஷியஸாக ஹெல்த்தியாக சாப்பிடணும். செகண்ட் ஒன் போகலாம். செகண்ட் ஒன் இஸ் டு பி ஃபிட். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 4 months அப் டு ஏப்ரல் டு மே வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒர்க் அவுட்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனால் அப்படியே போயிடுச்சு. மறுபடியும் I'll be into the track. தேர்ட் ஒன் இஸ் டு ஸ்டடி. இது பர்டிகுலராக வந்து ஒரு செக்ஷன் அந்த மாதிரி இல்லை, நான் நிறைய திங்ஸ் வந்து இங்கே படிக்கிறத பற்றி ஆட் பண்ணியிருப்பேன். அது ஒவ்வொரு விஷயமுமே தனித்தனியாக படிக்கிறது. திஸ் இஸ் ஃபார் அகாடமிக்ஸ். நான் நல்லா தான் படித்தேன் இந்த இயர். ஃபோர்த் ஒன் இஸ் சேவிங் மணி. இது வரைக்கும் இருந்ததுலேயும் இந்த இயர் தான் நான் ஓரளவுக்கு வந்து நல்லா சேவ் பண்ணேன். சேவ் பண்ணி எனக்கு ஏற்ற திங்ஸ் வேணுன்றதுலாம் நானே வாங்கிக்கிட்டேன். அதில் ஒன்று தான் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்த மாதிரி நான் வந்து எனக்குன்னு ஒரு ஷூ வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் சேவ் பண்ணிகிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் திங்ஸ் வாங்குறது. ஃபிஃப்த் ஒன் இஸ் ஸ்டைலிங். எனக்கு வந்து ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஸ்டைல் பண்ணணும், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்டைல் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் அந்த சைடே நான் எட்டி பார்க்கல. இந்த இயர் பார்க்கலாம் 2026 அது நடக்குதா அப்படின்ட்டு. சிக்ஸ்த் ஒன் வந்து அது ஒன்றும் இல்லை, என்னோடய ராசி வந்து லியோ, அதனால வந்து சிம்ம ராசி, அதனால நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஆசைக்கு தான் அதை வச்சுருக்கேன். செவன்த் ஒன் இஸ் ஈவில் ஐ. அது 7ன்றனால நான் அது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஈவில் ஐ மேலே திடீர்னு கொஞ்ச நாளாக ரொம்ப ஒரு அட்ராக்ஷன். அது ஏன்னு தெரியல. என்னை சுற்றி கொஞ்சம் இமேஜஸ் இருக்க மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஈவன் என்னோடய ஃபோன் வால்பேப்பர் கூட ஈவில் ஐ தான். எயித் ஒன் யூடியூப் லோகோ வச்சுருக்கேன். ஒரு 4-5 விஷயம் வந்து நான் வந்து இது பண்ணியே ஆகணும் இந்த வருஷம் அப்படின்றதுல இது வந்து யூடியூப்பும் ஒன்று. என்னால் எவ்வளோ எஃபர்ட்ஸ் முடியுதோ அவ்வளோ யூடியூப்க்குன்னு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டு அந்த 30 days சேலஞ்ச் வீடியோஸ் அதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போ வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 50 members சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம 1500 ஆகிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன், பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன். இப்போ வந்து நான் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, இன்னும் போயிட்டுருக்கு. என்னோடய மெயின் கோல் வந்து எப்படியாச்சும் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே ப்ளேஸ் ஆகிடணும். ஏன்னா வெளியே போயிட்டா எவ்வளோ காம்படிட்டிவ்னு நமக்கே தெரியும். அதனால் வெளியே போயிட்டா வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இங்கேயே நம்ம ப்ளேஸ் ஆகிட்டு போயிடணுன்ற ஒரு கோலோடு தான் இருந்தேன். அதனால் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் நல்லா தான் பண்ணேன் இந்த வருஷம். அதுவுமே டிக் தான். நெக்ஸ்ட்டு புஷ்அப்ஸ். என்னை வந்து 2025 ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒர்க் அவுட்டே புஷ்அப்ஸ் தான். நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புஷ்அப்ஸ்லாம் எங்கள் சீனியர்ஸ் கிட்டேருந்து கற்றுட்டு அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணி தான் புஷ்அப்ஸ் போட வச்சாங்க. அதனால் அது என்னோடய ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ஒர்க் அவுட்டாக மாறிடுச்சு புஷ்அப்ஸு. நான் இப்போ வந்து கொஞ்ச நாளாக அதை பற்றி எதுவுமே வீடியோ போடுறதில்ல. பார்க்கலாம், நான் மறுபடியும் போட ட்ரை பண்ணுறேன் அதை பற்றி. நெக்ஸ்ட்டு புஷ்அப்ஸ் கீழே வந்து டீ ஆர் காஃபி நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஐம் டீ பர்சன், அதனால் வந்து நான் வந்து ஒரு பொண்ணு டீ குடிக்கிற மாதிரி வச்சுருக்காது சும்மா. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து கிரேட்ஃபுல்ன்ற ஒரு இமேஜு. நான் இதில் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுற ஆள். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு வந்து நம்ம வந்து கிரேட்ஃபுல்லாக எப்பயுமே இருக்கணுன்ற ஒரு தாட் எனக்கு எப்பயுமே இருக்குது. அதனால் கிரேட்ஃபுல்ன்ற ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் ஹெர்மோயினி இருக்கிற ஒரு இமேஜ் குட்டியாக வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஹாரி பாட்டரில் ஹெர்மோயினி ரொம்ப பிடிக்கும். ஹாரி பாட்டர் பிடிக்குன்றனால இது வைக்கலை. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த வருஷமே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்ன்றது நல்லா படித்து ப்ளேஸ் ஆகணுன்றது தான். அதனால வந்து ஸ்டடி லைக் கிராங்கர்ன்ற ஒரு இமேஜ் வந்து நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பிராண்டடுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே என்கிட்ட திங்ஸ் இல்லை. இந்த வருஷம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிராண்டட் திங் வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இருந்தேன். நான் வந்து பேக், ஆக்சுவலாக ஸ்லிங் பேக்ஸ் அதெல்லாம் வாங்கியே நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வாங்கினது தான். இந்த வருஷம் சரி ஒரு
லாவி பேக் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதே மாதிரி நான் எங்கள் அப்பா கேண்டீன் போகும்போது கரெக்டாக என் கண்ணில் பட்டுருச்சு லாவி பேக். உடனே எங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி வச்சாச்சு. பேக்கும் வாங்கியாச்சு. ஐஃபோன் அஃப்கோர்ஸ் வாங்கணும்னு ஆசை தான். ஆனால் எனக்கு வந்து டீசெண்டாக கேமரா குவாலிட்டி இருக்க ஃபோனாக இருந்தால் ஓகேன்னு தான் இருந்துச்சு. இப்போ இருக்க ஃபோன் வந்து அதில் வந்து 10/10. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்னோட பழைய ஃபோன் குவாலிட்டிக்கும் இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு. ஸோ அதுவும் நெக்ஸ்ட்டு அங்கே வந்து ஒரு பொண்ணு ஓடுற இமேஜ் போட்டிருக்கேன். எஸ், ஐம் அன் அத்லெட். ப்ரோ லெவல்லாம் இல்லை, இந்த வருஷம்லாம் ஒர்க் அவுட் விட்டு சுத்தமாக சொதப்பிட்டேன். ஓடுறதே அந்த விஷயமும் நான் வந்து பிளாங்காக தான் விடுறேன். கொஷின் மார்க்கில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே லாங் ஹேர் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். அது என்னென்னா, நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு நியர்லி இவ்வளோ ஹிப்புக்கு கிட்ட அவ்வளோ முடி இருந்துச்சு. அது ஹாஸ்டலில் சேர்ந்து முடி ஃபுல்லாக கொட்டி அதுக்கப்புறம் வந்து எந்த லெவல்னால் நான் இந்த லெவல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2025 ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் முடி வளர்த்து இவ்வளோதான் வளர்ந்துருக்கும். மறுபடியும் வந்து ஒரு வேண்டுதலுக்காக கட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து வளர்க்குற ப்ராசஸில் இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஹேர் க்ரோத் சீரம்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட வீடியோஸும் நான் வந்து போடுறேன், ஃப்யூச்சரில் ஷார்ட்ஸாகவே போடுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து 5:30. நான் இந்த 2025ல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று செஞ்ச விஷயம் தான் வேக்கிங் அப் அட் 5:30. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 45 டேஸுக்கு மேலே வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டிருப்பேன் வேக்கிங் அப் அட் 5:30ன்னு. நான் ஆக்சுவலாக அது 5:30க்கு எழுந்தேன்னா நான் வந்து எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. 5:30க்கு எழுந்து நான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அது எழுந்து எனக்கு பழகி இப்போ வந்து எனக்கு என்னாலேயே வந்து 5:45 அதுக்கு மேலெல்லாம் எனக்கு தூக்கமே வர்றது. மேக்ஸிமம் 6 தான். அதுக்கு மேலெல்லாம் என்னால் இப்போ தூங்க முடியறதில்ல. நானாகவே எழுந்துடுறேன் இப்போலாம். அதுக்கு மேலே வந்து ப்ரொடக்டிவ்ன்றது வந்து நான் வந்து இங்கே வந்து நான் வந்து கேமரா வச்சு போட்டிருக்கேன். யூடியூப்னு மட்டும் இல்லை, மொத்தமாக இந்த இயராகவே நான் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சது தான் அந்த இமேஜ். இது வரைக்கும் போட்டதுலேயே நான் வந்து இந்த இயரில் தான் 2025ல் தான் மேக்ஸிமம் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனால இதுவுமே கம்ப்ளீட்டட் தான். நெக்ஸ்ட்டு கீழே வந்து மினிசோ நான் வந்து கிட்டத்தட்ட 11th 12th லாக்டவுன் டைம் 11th டைமில் தான் நினைக்கிறேன். 11th டைம்லேருந்தே வந்து நான் மினிசோவில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு வந்து நான் அப்போலேருந்து ஆசைப்பட்டு ஒரு கோலாக வச்சுருந்தேன், இங்கே வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட் இயரில் போட்ட விளாக்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஆகுனா மினிசோக்குள்ளே போயிட்டேன்னா அங்கேருந்து என்னை வெளியே இழுத்துட்டு வர்றதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் என் கூட வர்றவங்களுக்கு. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய மினிசோ பைத்தியம். இந்த டைம் வந்து அதுவும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டும் மினிசோக்கு போயிட்டு சிமிலர் வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கினோம். நான் அந்த வாட்டர் பாட்டில் இமேஜ் வேணால் இங்கே ஆட் பண்ணுறேன். 2025 ஃபுல்லாக ஆக்சுவலாக டிசம்பர் 6th வரைக்கும் எனக்கு 20 தான் ஏஜ். எனக்கு வந்து இது ஒன்று மட்டும் ப்ராப்ளமாகவே இருக்காது. ஏன்னா இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் 2026க்கு நான் மூட் போர்டோ ஆர் விஷன் போர்ட் whatever நான் அது செய்யும்போது என்னோட ஏஜ் வந்து நான் அதில் வந்து 21ன்னு செட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா 2026 ஃபுல்லாமே எனக்கு ஏஜ் 21 தான் இருக்கும் நான் நெக்ஸ்ட் மூட் போர்ட் செய்கிற வரைக்கும். அதனால டிசம்பரில் பிறந்தது அது ஒன்று தான் எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் கடைசியாக ட்ரீம் ஜாப். நான் ட்ரீம் ஜாப்னு போட்டிருக்கிறது வந்து இங்கே பேக்கேஜ் அந்த விஷயத்தில் நான் ட்ரீம் ஜாப் அப்படின்னு போடல. ஜாப் கிடைக்கணும், அதுக்காக தான் நாங்கள் ட்ரீம் ஜாப்னு போட்டிருக்கேன். நல்ல கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆனால் போதும் அப்படின்னா அப்போது எனக்கு வந்து ஒரு தாட் இருந்துச்சு. நான் அதனால் ட்ரீம் ஜாப்னு போட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், இந்த மூட் போர்டில் தி மோஸ்ட் ஒர்க் ஆனது இதுதான். இதில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் ஜாபே கிடச்சிருச்சு. ஸோ இந்த மூட் போர்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகிருக்கு. நான் இதில் டைம் வேஸ்ட் பண்ணேன், காசு வேஸ்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு தாட்டே நான் சொல்ல மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 50 rupees ஆகுமா. கலர் பிரிண்ட் அவுட்டுன்ற நான் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். அதனால 20-40 ஒரு சார்ட் வாங்கினேன். இது என்ன கம்மெல்லாம் நம்மளே வச்சுருப்போம், அவ்வளோதான். எனக்கு மேக்ஸிமம் ஒரு 60 to 70 rupees ஆயிருந்திருக்கும் இது மூட் போர்டு செய்ய, அவ்வளோதான். 1 இயருக்கே ஒரு 70 rupeesன்றது வந்து அவ்வளோ நம்ம டெய்லியும் செலவு பண்ணுற காசு தான். ஸோ தட்ஸ் இட். இதுதான் என்னோட 2025 விஷன் போர்ட். ஆக்சுவலாக இது நான் லாஸ்ட் இயர் 2024க்கே ஒரு விஷன் போர்டு வந்து நான் செஞ்சேன்.
அந்த விஷன் போர்டு வந்து நான் வந்து டிஜிட்டலாக தான் வச்சுருந்தேன், அது பிரிண்ட் அவுட் எடுக்கல. கரெக்டாக எங்களுக்கு 30 டிசம்பர் 2024 தான் வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் நான் 31 அன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ நான் வந்து ஏற்கனவே இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், வாங்கி எல்லாம் டக்கு 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 டக்குன்னு செஞ்சுட்டேன். இதை டைம் ஃப்ரீயாக இருந்தனால செஞ்சேன். அது வந்து எனக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க செஞ்சதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் செஞ்சேன். நான் இதை பார்த்தா தான் தெரியுது நம்ம எவ்வளோ கோல் வச்சுருந்தோம், அதை நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணோம், இன்னும் நம்ம என்னென்னலாம் அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்குன்னு. நான் வந்து 2026க்கும் நான் வந்து விஷன் போர்டு செய்ய போகிறேன். அதை செஞ்சு முடிஞ்சால் நான் வீடியோவாக போடுறேன், இல்லை வந்து நான் 2026 கம்ப்ளீட் ஆகும்போது வீடியோவாக போடுறேன். நீங்களே சொல்லுங்கள், இப்போவே போடலாமா இல்லை 2026ல் போடலாமா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.